நீரின்றி அமையாது உலகனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. விண் இன்றி பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகம். இந்த பூமி நீரை கொண்டு தான் விரிவடையுது அப்படின்னு சொன்னான் அவன் தான். அந்த ஸ்பேஸில் இருந்தால் வானத்திலிருந்தே எல்லா கோள்களுக்கும் வேண்டிய எல்லாமே ஸ்பேஸில் இருந்து தான் எல்லாத்துக்குமே கிடைக்குது அப்படின்னு எடுத்து சொன்ன ஒரு மாபெரும் அறிவியல் அறிஞன் திருவள்ளுவர் தான். பூமி கோடைக்காலங்கிறது நீர் ஆவியாக போகிற காலம், மழைக்காலங்கிறது பூமி குளிர்ந்து நீரை உள்வாங்குகிற காலம். பூமி நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த நீள்வட்ட பாதையில் சூரியன் நோக்கி போகும்போது கோடைக்காலம்னு சொல்கிறோம். அப்போ பூமியில் இருக்கிற நீர்லாம் ஆவியாகும். குளிர்காலம்னு சொல்கிறது பூமி சூரியன்கிட்டேருந்து விலைக்கு வெளியில் வர்ற காலம். அந்த நேரத்தில் தான் ஸ்பேஸிலேருந்து தண்ணியை பூமி உள்வாங்கிற காலம். இந்த காலங்களில் இப்போ நம்ம நெல்லை உற்பத்தி பண்ணுறோன்னு சொல்கிறோம், நெல்லை விதைக்கிறோன்னு சொல்கிறோம். நெல்லை விதைச்சி நிறைய நெல்லை உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? கொஞ்சம் நெல்லை போட்டால் நெல் நிறையா விளையுது தானே? ஒரு